ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துப்பீங்க, இன்றைக்கி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி வந்து 42 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,019 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,330 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 55,354 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 750 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் 780 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 750 போனது 780 க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கும் ஒரு அடி விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல நிறைய நியூஸஸ் இன்றைக்கி வந்துருந்துச்சு. இந்த ஷேர் இன்னைக்கு விழுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டவுன் கிரேட்ஸு. இது போக இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்டர்னல் ஆடிட் நடந்ததில் 595 கோடிக்கு அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் பேலன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 595 கோடிக்கு அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் பேலன்ஸ் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரஸ்பாண்டிங் பேலன்ஸுக்கு எகென்ஸ்டாட்டு பேலன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது போக அவங்க இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புலேருந்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா 674 கோடி ஒர்த் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்கரெக்ட்லி ரெக்கார்டட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் 674 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ராங்லி புக்குடாக இருக்குது இன்ட்ரெஸ்டாட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஆடிட்டில் 600 கோடி மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கேப் விழுறதுன்னு சொன்னது. இது ஒரு முக்கிய அப்டேட்டு. அது போக 1270 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கேப் விழுது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ ஓவர்லாட்டு இந்த 3 நியூஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்றைக்கி தான் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்கை. அதுபோக அபிசர் திவான்ஜி இவர் என்ன சொல்கிறாருன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு அது வந்து 3-4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவங்களோட க்ரோத்து பேக் சீட்டுக்கு போகணும்னா 3-4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி நியோ ஸ்ட்ராட்டோட அட்வைசர் எல்எல்பி அபிசர் திவான்ஜி அவர் வந்து அப்டேட்டை கொடுக்குறாரு. ஸோ 3 to 4 இயர்ஸ் ஆகும் இண்டஸ்இண்ட் பேங்க் டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்னோட ஒப்பீனியன், நான் கீழே போக ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நியூஸ் பேசிஸில் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை போட்டு பொழந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ப்ராஃபிட் வந்து 4% விழுந்திருக்குது. 1614 கோடி. ரெவன்யூ ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17,940 கோடி. 1.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு 21 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக இந்த ப்ராஃபிட் வந்து விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவில் ரா மெட்டீரியல் காஸ்ட் இந்த குவார்ட்டரில் தேவைப்பட்டிருக்குது. ஸோ அது வந்து ப்ராஃபிட் விழுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். எபிட்டா 2533 கோடியாக இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 14.1% இருக்குது. ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் வந்து 7% விழுந்திருக்கு. ரெவன்யூ 1% விழுந்திருக்கு. இவங்களுக்கு டொமஸ்டிக் எஸ்யூவி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 68.5% வச்சுருக்கிறாங்க. அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது கிரெட்டா வந்து மார்க்கெட் லீடர்ஷிப்பை கேப்சர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த மிட் சைஸ் எஸ்யூவி ஸ்பேஸில் இவங்களுக்கு 30% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க. குளோபல் நீ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் 1,63,000 யூனிட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் 25 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் வால்யூம் 5,99,000 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. வால்யூம் க்ரோத் வந்து 7 to 8% இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து 26 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 30க்குள்ளே 20 ஐசி 6 வந்து இவியில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1860 ரூபாவில் இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட் 1.5% பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் டாடா மோட்டார்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது ஹியூண்டாய் மோட்டார்ஸ். இப்போதை வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஹியூண்டாய் மோட்டார்ஸில். பாரத் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லிமிட்டடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 504 கோடி. ரெவன்யூ 8,993 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 9% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ப்ராஃபிட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 273% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவர் செக்மெண்ட் ரெவன்யூ 6,168 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக விழுந்திருக்குது. அதே இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டில் ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,801 கோடியாக இருக்குது. 50 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸில் ஓரளவு ஒரு டீசன்ட் க்ரோத் காமிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. இதில் ஒன்று நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது, நான் இப்போதைக்கு இந்த கம்பெனியை வாங்கலை.
நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டோட கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுவே எனக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. அது நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கேன். 360 ரூபாலாம் தாண்டி போயிடுச்சு அந்த பங்கு. ஸோ அது ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு இதோட வேல்யூஷனும் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்போதைக்கு இந்த பங்குகள் பக்கம்லாம் வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் 2047 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 13% இன்னைக்கு பாசிட்டிவ். இது போக கொச்சின் ஷிப்யார்டில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 60% வரைக்கும் கீழே போகலாம். ஏன்னா உங்களுக்கு மேஜர் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க சொல்கிற மாதிரி நடக்கலாம் சான்சஸ் கம்மி தான். பட் ரீசெண்ட் டேஸில் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸோ செக்யூரிட்டிஸோ யாரோ சொன்னாங்க இந்த கொச்சின் ஷிப்யார்டு, கார்டன் ரிசி பில்டர்ஸ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே 60% வரைக்கும் கீழே விழலாம் அப்படின்னு சொல்லி. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த், விக்ரமாதித்யா இந்த மாதிரி கீ ஷிப்ஸோட ரிப்பேர் ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். அது போய் இவங்க ஷிப் ரிப்பேரிங் கம்பெனி, ஷிப் கிளச்சஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் போட இருக்கிறாங்க. அதுவும் டைம் எடுக்கும். ஸோ ஆர்டர்ஸ் குறையலாம் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு 60% வரைக்கும் விழும் அப்படின்னு சொல்லி கோடெக் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கான்னு. பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வேல்யூஷனும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. இப்போதைக்கு நம்மளால் உள்ளே போகவும் முடியாது. பத்தாஞ்சலியோட Q4 ப்ராஃபிட் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 358 கோடி. ரூரல் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 17.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9692 கோடி. கிராஸ் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இந்த குவார்ட்டரில் நல்லா இருந்ததுனால இதை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூவும் 29 கண்ட்ரீஸ்க்கு இவங்களுக்கு குளோபல் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. 73.4 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இது பத்தாஞ்சலி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு 50,000 கோடி எக்ஸ்ட்ரா ஒதுக்கலாம், அதாவது 7 லட்சம் கோடியை தாண்டும் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்குது. ஆல்ரெடி 6.81 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க பட்ஜெட்டுக்கு 2025 to 26 அந்த காலகட்டத்தில். 24 to 25ல் 6.22 lakh crore. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 9.2% ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50,000 கோடி ஒதுக்கலாம், டோட்டலாட்டு 7 லட்சம் கோடியை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. அதானி ஏர்போர்ட் சம்மந்தமான அப்டேட். இவங்க 2 பார்ட்னர்ஷிப் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டர்க்கிஷோட பார்ட்னர்ஷிப்பு செலிபி ஏவியேஷன் ஃபேமு கூட கிரவுண்ட் ஹேண்ட்லிங் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு மும்பை, அகமதாபாத் ஏர்போர்ட்டில் அந்த 2 ஏர்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அதை இப்போ வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அதானி ஏர்போர்ட் வந்து சைனா பேஸ்டு லான்ச் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுற ட்ராகன் பாஸ் அவங்களோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டர்க்கி பேஸ்டு கம்பெனியும் சைனா பேஸ்டு கம்பெனியும் 2 பார்ட்னர்ஷிப்பையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அதானி ஏர்போர்ட்டு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பி பேங்க், ஏஎஸ்ஏ அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இன்ஃபோசிஸ் இந்த பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து $125 மில்லியன் யூரோ வந்து நெதர்லாண்டோட பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது 1199 கோடி கிட்ட வரும். இது பஜாஜ் ஆட்டோ தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. நெதர்லாண்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாங்க. அக்ஸோ நோபல் சம்மந்தமான அப்டேட்டு. JSW பெயிண்ட்ஸ் தான் இதில் 75% ஸ்டேக் அளவுக்கு வாங்க இருக்கிறாங்க. அதாவது JSW வந்து அக்ஸோ நோபல் இந்தியாவோட அந்த டுலக்ஸ் பெயிண்ட் மேக் பண்ணுறாங்களா அவங்க தான் அந்த அக்ஸோ நோபல். அதில் வந்து 75% ஸ்டேக் வாங்க போகிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. 12,000 கோடி கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டீல் வந்து கன்ஃபார்ம் நினைக்கிறேன். அக்ஸோ நோபலில் வந்து இப்போ JSW குரூப் தான் இந்த பிளாக் டீல் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க 75% ஸ்டேக்கு. ஸோ கிட்டத்தட்ட 12,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW பெயிண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பாரதி ஏர்டெல்லில் வந்து சிங்டெல் 1.2% ஸ்டேக் வந்து டைரக்ட்லி செல் பண்ண இருக்கிறாங்க, விற்றுருக்காங்க 13,182 கோடிக்கு. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் இதை விற்றுருக்காங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லில் தான் இந்த டைல்யூஷன் நடந்திருக்குது. 13,188 கோடிக்கு இந்த ஸ்டேக் டைல்யூஷன் நடந்திருக்கு. 1.2% ஸ்டேக் வந்து விற்றுருக்காங்க. இது பாரதி ஏர்டெல்லில் நடந்த அப்டேட்டு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 115 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் ரயில்வேட் வந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. பயோகானுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரிவாரோசோப்ளான் டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூலார் ஆட்ரியல் ஃபைப்ரிலேஷன் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஎஸ்எஃப்டி இந்த டேப்லெட்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரிவாராக்சோபான் டேப்லெட்ஸு. இது பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அல்கம் லெபார்ட்ரீஸில் அவங்களோட இன்னொரு கம்பெனி தான் என்சைம் பயோசைன்சஸ். இதில் வந்து சைபர் செக்யூரிட்டி அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயிஸோட பிஸ்னஸ் இமெயில் ஐடி எல்லாமே வந்து
திருட்டு பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஃப்ராட்லண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ கம்பெனி தரப்பில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லி அல்கம் லேபார்ட்டரிஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா $85 மில்லியன் ஒர்த் ஆஃப் லிக்விடைட் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஐடி அண்ட் பிபிஎம் சர்வீஸ் டீல் இது. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடி ஏர் லிக்விடைட் கவரிங் ஃப்ரெஞ்ச் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் அவங்கள்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீலில் ஆசஞ்சர், கேப் ஜெமினி, டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸும் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே போட்டி போட்டிருக்காங்க. பட் இன்ஃபோசிஸ் வந்து 12% ப்ரீமியமில் அவங்களோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பேன்னு சொன்னதுனால இன்ஃபோசிஸும் இப்போ ஏர் லிக்யூடும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூன்னு பார்க்கும்போது $85 மில்லியன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனி கூட, அதாவது இந்த ஏர் லிக்யூடைடோட சப்சிடரி கூட வந்து கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ 7 மந்த்துக்கு பிஃபோர். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. $85 மில்லியன் டீலை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. டிசிஎஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் போட்டியில் இருந்தாலும் இவங்க ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. பிஎன் கேட்ஜில் ஜெல்வஸோட Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 13% மேலே போயிருக்கு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 62 கோடி, ரெவன்யூ 1588 கோடி. எபிட்டா 76% விழுந்திருக்கு. மார்ஜின் 5.9% குறைஞ்சிருக்கு. ரிசல்ட்ஸ் நல்லாவே இல்லை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்வர்ஷன் ரேட் இருக்குது. 92.3% இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜுவல்லரி பிஸ்னஸ் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. வேல்யூஷனும் அந்த பங்குக்கு அதிகமாக இருக்குது பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸுக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.